ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ்வல். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சுட சுட இன்னைக்கு சப்பாத்தியும் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறியும் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி 2 போட்டுட்ருக்கேன். ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. பிரியா சாப்பிட வந்துடுவா, பசியோடு வருவா. இன்னைக்கு மழை வேற பெய்யுது, அதனால சூப்பராக சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் சுட சுட செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சுட சுட செஞ்சு கொடுக்கணும்னு. அவங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, அசால்ட்டாக செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. இதனால ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். இது மாதிரி எத்தனை வீட்டில் நடக்குதுன்னு தெரியல. நம்ம சுட சுட செஞ்சு உட்கார வச்சு போகணுன்னு ஆசைப்பட்டா செஞ்சு ஹாட் பாக்ஸில் போய் நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றேன்னு சொல்கிற நிறையா ஜென்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அப்படி தான். சரி, பசங்களுக்காக சூடாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் வெஜிடபிள்லாம் பண்ணணும், இன்னொரு பக்கம் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது வந்து ட்ரை ரொட்டி இல்லை, நெய் ரொட்டி. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டா நல்லது தான். அதே சமயம் வந்து நம்ம நெய் நிறையா சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துக்கும் போது ஹீட் கம்மியாகும். இந்த சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப ஹீட்டு. அப்போ வந்து நம்ம அப்படியே சாப்பிடும்போது நமக்கு டைஜஷனும் ஆகாது. நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஏற்ற சாப்பாடு வந்து இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், பூரி தான். நம்ம சப்பாத்தி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒத்துக்காது சில பேருக்கு. அதனால அது நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாக நல்லா இருக்கும், ரொம்ப நேரமும் நல்லா வரும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக சப்பாத்தி வந்துருக்கு பாருங்க. இது கூட அந்த மிக்ஸில் வச்சு கறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி வந்து நல்லா மெல்லிசாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு பதத்தில் திரட்டி எடுத்து போடணும். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். அப்படியே 2 விரலில் பிச்சுற மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புல்லட் மிக்ஸி பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. பையன் தான் ஆன்லைனில் புக் பண்ணி அனுப்பிச்சான். நவம்பர் 24 இதனுடைய ஃபுல் டீட்டெயிலாம் இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. 600 வாட்ஸு, அப்புறம் 24 மந்த் வாரண்டி, அன்பிரேக்கபிள் 5 ஜாரு. மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இதை பற்றி எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி டீட்டெயில்ஸ் தர்றதுன்னு. ஆன்லைனில் இந்த குக்வேல் அப்படின்னாலே நிறையா வருது. இது அமேசானில் தான் வாங்கினது. இந்த இது ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இந்த எமர்ஜென்சிக்கு உதவுறதுக்கு இது பரவாயில்ல மாதிரி இருக்குது. டக்குன்னு கொஞ்சமாக நம்ம பொடி பண்ணுறோம், ஏதாவது பண்ணணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவைப்படுறங்க வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு சரியாக இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். நல்லா சூப்பராக அழகாக வந்துச்சு பாருங்கள் சப்பாத்தி. இனிமேல் நம்ம வந்து சப்ஜி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம செல்லக்குட்டியும் வந்தாச்சு. இப்படி தான் பக்கத்துலேயே வச்சு அவளுக்கு சின்ன சின்ன வேலைகள் கற்றுக் கொடுத்ததுனால ரொம்ப சூப்பராக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா. ஓகேவா? சரி, ஓகே. இனி சப்ஜி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மோட்டர் ஆன் பண்ணி விட்டு அது தண்ணி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மழை சோன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் துணி காய வச்சுருந்தா மாடியில் அந்த படியில், அதை எடுக்க ஓடணும். இன்னைக்கு ரொம்ப அப்படியே டென்ஷன் அதிகமாகிடுச்சு. இங்கே அடுப்பில் ஒரு பக்கம் வானலில் இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். வேறு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு செகண்ட் அப்படியே கிறுகிறுன்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் இப்படி தான் நடக்குது. என்ன செய்கிறோன்னு தெரியாத அளவுக்கு நம்மளை அப்படியே எல்லாமே குழப்பி விட்டுருது ஒரே நேரத்தில் எல்லாமே. எப்பயுமே மோட்டர் போட்டால் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவார். அவரும் சொல்லலை. இங்கே மழை பார்த்தா வரும்னு நினச்சிட்டு, ஆனால் வர்ற மாதிரி இல்லை. சடனாக அது கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, எது எப்படியோ. நான் முன்னாலேயே காய்கறியாக நறுக்கி வச்சுட்டேன். அந்த கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்தது, உருளைக்கிழங்கு 2 கூட போட்டு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம். நான் கடுகெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கூட ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா நல்லாயிருக்கும். கடுகெண்ணெங்கிறது நமக்கு எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால நான் கடுகெண்ணெயை நிறையாவே ஊற்றிருக்கேன். இதை போட்டு இப்போ மஞ்சப்பொடி, உப்பு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ். அதுக்குள்ளே பார்த்தா இந்த அம்மா போய் மழையில் ஆடிட்டு இருக்காங்க. நான் என்ன தான் பண்ண முடியும்? பார்த்தா நேற்று 2 நாளாக தான் பிரியா உடம்பு சரியில்லை. அவளை வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு அவளுக்கு பார்த்துட்ருக்கோம். அடுத்து இந்த அம்மா ஆடுறாங்க. நம்ம குழந்தைங்களை எவ்வளோ தான் பொத்தி ரூம்குள்ளே வச்சுருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த இயல்பான குணம் வந்துருங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மசாலா, அது ஓரளவுக்கு அந்த காய் நல்லா அழகாக வந்துடுச்சு. இதில் வந்து மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கசூரி மெத்தி இதெல்லாம் போட்டு ஒரு கலரி மறுபடியும் மூடி வச்சுருவேன். இது நல்லா அப்படியே நல்லா வெந்து பதமாக கிரேவி பதத்துக்கு வந்துடும். தண்ணி ஊற்றினா கிரேவி, இது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்கும், ஃப்ரை மாதிரி. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம், அதுவும் நல்லா இருக்கும்.
இது மறுபடியும் வச்சுட்டு நல்லா சுண்டி, அதாவது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சிடணும். மழை அதிக அளவு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்து வச்சு இறக்கட்டி எல்லாம் பண்ணிட்டேன்னா, இது வந்து நல்லா பெய்ய பெய்ய எங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி தலையில் ஒரு சாக்கை போட்டுக்கிட்டு போகிறாங்க பாருங்க, அது மாதிரி யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் பார்க்குறேன். சப்பாத்தி ஏற்கனவே 2 போட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுட்டேன்னா ஃப்ரீயாக வந்தால் சாப்பிட. எப்பயுமே ஒவ்வொரு நாள் தான் சாப்பிடுவா விரும்பி, ஒவ்வொரு நாள் வந்தேன்னா ரிலாக்ஸாக நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது நான் நிறைய கொத்தமல்லி போட்டேன், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது இருந்ததா, சரி இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிடலாம். எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாகவே தருவாங்க. அதனால் மேக்ஸிமம் சட்னி அரைப்பேன். சப்பாத்திக்கு வந்து க்ரீன் சட்னி அதுதான் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் அரைச்சி தொட்டுப்போம். இன்றைக்கி காய்கறி நிறையா இருக்கிறதுனால நான் அதை அரைக்கல. சரின்ட்டு சப்பாத்தியெல்லாம் போட்டாச்சு. இதில் நல்லா நெய் தடவி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சப்பாத்தியும் இந்த மிக்ஸ்டு, இன்னும் நிறைய பட்டாணிலாம் போடலாம். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போடலாம். எங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறது இந்த கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய காலிஃப்ளவர் வாங்கி வந்துட்டார். அதில் நிறையவே பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்தது. தூக்கி போட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்டேன். காய்கறி 2 சப்பாத்தி சாப்பிட்டாலும் காய்கறி நிறையா சேர்த்துக்கிட்டேன், அதுவும் கொஞ்சம் நல்லது தானே. அதனால் அதை இது பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சுட வச்சு எடுத்து ஜம்முன்னு சாப்பிட வேண்டியது தான். அந்த பிரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாசுக்காக இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிடுவாள். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அடிக்கிற வேலையெல்லாம் பிடிக்காது. வந்துட்டா செஞ்சிட்டு இருக்கும்போதே வந்துட்டா. இந்த மாதிரி கிரேவி மாதிரி, அப்புறம் புலாவு, இந்த 1 பாட் ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதுவும் சப்பாத்தினா ரொம்ப அவளுக்கு இஷ்டம்னா இஷ்டம். அதனால் அவள் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு அவள் தான் சாப்பிட்றா. குட்டிக்கிற மழைக்கு ஜம்முன்னு இருக்கா. இவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ரசித்து ருசி இவ சாப்பிட்டுட்டு இருக்கா, மழையை இது பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு. அப்புறம் எனக்கு ஒரு வாய் கொடுத்தா. நான் எப்பயுமே சப்பாத்தினா எனக்கு தான் பிடிக்கும், இருந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும். எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையாக ரசித்து சாப்பிடுவேன். இதுக்கு இந்த சப்பாத்திக்கு இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கறியும் மாங்காய் ஊறுகாய், இது வந்து பஞ்சாப்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்து விட்டா. நம்ம ஊரில் பண்ணுற ஊறுகாயும் சரி, எதாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.